அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக வித்யாகரகரான புதன் சூரியனுடன் இணைந்து சூரியன் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் வித்யாகரகரான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ஆட்சி பலம் பெற்று சூரியன் வலம் வரக்கூடிய வேளையில் புதனுடனும் இணைந்திருப்பதால் நிச்சயமாக 3 கிரகநிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் தருணம் என்பது பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வர போகிறது. ஏனென்றால் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் வந்திருப்பது மிக சிறப்பான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகும் போது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சிறப்பாக கையாளக்கூடிய மதிநுட்பத்தை கொடுக்கிறாருங்க புதன். ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் ஞானத்தின் ஊற்றாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் சூரியனுடன் இணைந்து கேதுவுடன் இணைந்து 3 கிரகநிலைகள் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகரகரான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் காணக்கூடிய வகையில் மிக நுட்பமான பல விஷயங்களை செயல்படுத்தி நுணுக்கமாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு போட்டியானது அறிவிக்கப்படுகிறது. வனத்தில் வாழக்கூடிய விலங்குகள், பறவைகள் மற்றும் உயிரினங்களுக்கு ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால், அந்த வனத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலைக்கு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மிக பெரிய அளவிலான பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பறவை இனங்கள் பலவை வருகின்றன. புறா, மயில், பருகு, கழுது என பல பறவை இனங்கள் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன. அதே போன்று விரைவாக ஓடக்கூடிய சிங்கம், புலி, யானை போன்ற பல வன விலங்குகளும் வருகின்றன. ஊறக்கூடிய பாம்பு போன்ற உயிரினங்களும் வருகின்றன. இதில் நத்தை, ஆமை போன்ற உயிரினங்களும் எறும்பு போன்றவையும் வருகின்றன. அதை பார்த்து மற்ற உயிரினங்கள் எறும்பு, ஆமை, நத்தையை பார்த்து உங்களால் இந்த போட்டியில் வெற்றி பெற முடியுமா? இந்த மலையின் உயரத்தை பாருங்கள், வானுயர இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று அனைத்தும் எறும்பு, நத்தை, ஆமையை பார்த்து கேலி செய்கின்றன. இருந்தாலும் அவை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் தாங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் அந்த போட்டியில் கலந்து கொள்கின்றன. போட்டி துவங்கும் நேரம் வந்தது. போட்டியும் துவங்கியவுடன் சில மணி நேரங்களிலே அந்த பறவைகள் வானுயர எழுந்து அந்த உச்சியை அடைந்து எளிதில் வெற்றி பெறுகின்றன. வெற்றி பெற்று அதற்கான பரிசை பெற்று கொண்டு செல்கின்றன. அதை தொடர்ந்து மிக விரைவாக ஓடக்கூடிய சிங்கம், புலி, யானை போன்ற உயிரினங்கள் அதை தொடர்ந்து வருகின்றன. வெற்றி பெற்று
அதுவும் அதற்கான பரிசை பெற்று சொல்கின்றன. இப்படி இந்த உயிரினங்கள் வெற்றி பெற்று பரிசை பெற்று செல்லக்கூடிய வேளையில் அந்த இடத்தில் ஆமை மற்றும் எறும்பு, நத்தை போன்ற உயிரினங்கள் முதல் நாள் முடிவில் ஒரு பாதி தூரத்திற்கு மேல்தான் கடந்திருக்கின்றன. பாதி தூரத்தை தான் முழுமையாக அவை கடந்து வந்திருக்கின்றன. அப்போது அவற்றை பார்க்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் உங்களால் முடியாது, இந்த போட்டியிலிருந்து விலகி சென்று விடுங்கள் என்று மீண்டும் எச்சரிக்கின்றன. ஆனால் அதை எதையும் பொருள்படுத்தாமல் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இரண்டாம் நாள் முடிவில் முக்கால்வாசி தூரம் கடந்து விட்டன. இதை பார்த்த பறவைகள், விலங்குகள் இன்னும் இந்த நத்தை, ஆமை, எறும்பு போன்ற உயிரினங்கள் முயற்சி செய்கின்றன என்று எண்ணி சற்று கோபமாகவும் அதே சமயம் வருத்தமாகவும் பார்த்துவிட்டு செல்கின்றன. மூன்றாம் நாள் முடிவில் அந்த எறும்பு, ஆமை, நத்தை போன்ற உயிரினங்கள் மேலே சென்று வெற்றி பெறுகின்றன. வெற்றியில் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டுகின்றன. அப்போது ஒரு வழியாக இந்த உயிரினங்கள் மேலே வந்துவிட்டன என்று மற்ற உயிரினங்கள் பார்க்கின்றன. வெற்றிக்கான இடத்தை அடைந்தவுடன் இந்த எறும்பு மற்றும் ஆமை, நத்தை போன்ற உயிரினங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆரவாரத்துடன் கொண்டாடுகின்றன. இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் மிக விரைவில் புதன். அதற்கு முன்னதாக ஆகிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. வெற்றிக்கு உரித்தான 3 பார்ப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த அமைப்பு என்பது சிலருக்கு புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பறவைகள் போல் மிக எளிதில் கிடைத்துவிடும். சிலருக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிடைக்கலாம், சிலருக்கு சற்று காலதாமதம் ஆகலாம். ஆனால் அனைவருக்குமே உறுதியாக வெற்றி உண்டு, புதையல் கிடைக்கும். அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எல்லா வகையிலும் நன்மை நிறைவாக கிடைக்கும். பிள்ளைகளால் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. பொறுமையாக அனைத்தையும் செயல்படுத்துவதால் மிக நுட்பமான விஷயங்களையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். இதுவரை வேலை இல்லை, வருமானத்திற்கான வாய்ப்பு இல்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் நல்ல வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். பணிபுரியக்கூடிய இடத்தில் விருப்பப்படி பல நல்ல மாற்றங்களை செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுயதொழில் துவங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொது வாழ்வு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பதவி மற்றும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய அளவில் கைகூடும். போட்டிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. குடும்ப சுமை அதிகரித்தாலும் புதன் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் புதன் மற்றும் சூரியன், கேது போன்ற கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்துவதால் கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் நுட்பமாக கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல்களை கூட எளிதில் கடைந்து மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே புதையல் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதில் எவ்விதமான சந்தேகமும் வேண்டாம்.